இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற க்ரீன் ஸ்க்ரீனை எப்படி நம்ம இந்த வீடியோவை இந்த மாதிரி கொண்டாடுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மீடியாங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டாந்ததுக்கப்புறம் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ இருந்துச்சு அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி எங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத மேலே வர ஐக்கானில் போட்டிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் மேக் பண்ணி வச்சுருந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே கொண்டாந்துக்குங்க. கொண்டாந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிங்க. ஆஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் ஒயிட் கலர் இருக்குது, அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்துடும். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லேயரை கிளிக் பண்ணி அப்படின்னா மீடியாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த வீடியோவை, அதாவது நான் மேக் பண்ண எந்த வீடியோவை நீங்கள் வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் வச்சு ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த வீடியோவை லேயரில் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வச்சுக்கங்க. வச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவை கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கிராப் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணி வச்சுங்க. கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு பேக் வந்துட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ தொட்டுட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா குரோமோ கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க அப்படிங்கிற க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ போயிட்டு உங்களுக்கு அந்த பின்னாடி இருக்கிற உங்கள் வீடியோ முன்னாடி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்களோட வீடியோவை ரிமூவ் பண்ணி, அதாவது உங்களோட க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரேமுக்குள்ளே எந்த ஒரு ஃப்ரேமுக்குள்ளேயும் நீங்கள் கொண்டாந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரோமோ கீன்னு இருக்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப அதிகமாக பச்சை ஏதாவது சைடு ஏதாவது அடிச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எனேபிள் கீழே அந்த ஆப்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு வேளை க்ரீன் ஸ்க்ரீன் கீழே அதிகமாக ஏதாச்சும் சைடு சேட் அடிச்சது அப்படின்னா அது மூலமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.